கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். அதிகமான நிச்சயமாகவே இந்த வசனத்தின் மூலமாக ஏராளமான செய்திகளையும் நீங்கள் கேட்டு அறிந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் இன்றைய நாளிலே பேசும்படியாய் எனக்கு உத்தரவு கொடுத்த இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வாக்கியம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலை வரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தயவு செய்து சபையார் எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு சத்தமாய் வாசிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். தேவனே, எல்லாரும் கூப்பிடுவோம், எல்லாரும் சத்தமா கூப்பிடுவோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலை வரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சுத்த இருதயம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு சுத்த இருதயம். சுத்த இருதயம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளியே பார்த்தா நல்ல வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறது, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது கற்பனையின் பொருளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை கவனிப்போம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும், சுத்தமான இருதயத்திலும், நல் மனசாட்சியிலும், நல் மனசாட்சியிலும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஒரு அன்பு, ஒரு சுத்தமான தேவனுடைய அன்பு பிறக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு ஆரிஜின் எது என்று சொன்னால் சுத்தமான இருதயத்திலிருந்து, நல்ல மனசாட்சியிலும், மாயமற்ற விசுவாசத்திலும் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு அன்புதான். ஆம் பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்? கவனிப்போம். என் நெஞ்சமே, என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும், நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் உலகத்தில் பார்க்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய இருதயம் மிக 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 முக்கியமானது. தங்களுடைய பார்வைக்கு மனுஷனுடைய வழிகள் எல்லாம், நம்முடைய வழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வைக்கு அது சுத்தமானதாகவே இருக்கிறது, சுத்தமானதாகவே இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிறவர்கள் உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக, தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. சிலரை பார்த்தோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் சுத்தமா இருக்கிறேன், என்னிடத்துல ஒரு குறையும் இல்லை. நிறைய நேரங்களில் தேவ சமூகத்தில் ஜெபத்துக்கு போகும்பொழுது கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், அல்லது மற்றவர்களிடத்தில் நம்ம பகிர்ந்து கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யவே இல்லை, ஆனால் எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை,
எனக்கு ஏன் இந்த துன்பம், அப்படிதான் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம். பிரியமானவர்களே, அதே நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று பிரசங்கி கேட்கிறார். நீதிமொழிகளின் புத்தகத்தின் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஆனால் ஒருவரை தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. பிரியமானவர்களே, நான் ஒரு பாத்திரத்தில் வெளிப்புறம் சுத்தமா இருக்கிறதுனால ஒரு நன்மை இல்லை, ஒரு பாத்திரத்தினுடைய உள்புறம் தான் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ புத்தகங்களிலே சொல்லுகிறதை நாம் கவனித்து வாசித்து இருக்கிறோம். எடுத்து வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். கவனியுங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆனால் இதே எசேக்கியேல் புத்தகத்திலே இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது, உங்களை நீங்கள் உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நன்றாய் கவனிங்கள். நாம சுத்தம் பண்ண வேண்டிய பகுதியும் உண்டு, நம்ம இடத்துல உண்டு. அதே சமயத்தில் தேவன் நம்மை சுத்திகரிக்கக்கூடிய பகுதியும் உண்டு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எதற்காக என்று சொன்னால், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியமங்களின்படி, அவருடைய நியாயங்களின்படி நம்ம அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே இருந்த பழைய இருதயத்தை வைத்து செயல்பட முடியாது. நமக்கு ஒரு புதிய இருதயம் தேவை, நமக்கு ஒரு நவமான இருதயம் தேவை, நமக்கு ஒரு புதிய ஆவி தேவை. பிரியமானவர்களே, அப்படி நடக்க பண்ணுவதற்காகத்தான் உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து வேறு அந்த ஜனங்களிடத்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய பாதையில் நடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை, புதிய இருதயத்தை, ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். விசுவாசித்தால் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே சுத்த இருதயம் என்றால் என்ன? அதை நாம் தேவனுடைய வசன வெளிச்சத்திலே நாம் ஆராய்ந்து நம்மிடத்தில் அவைகள் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் அதை சீர்படுத்திக் கொள்வோமாக. ஆமென். அப்படியே முதலாவது காரியம் நன்றாய் கவனிங்கள். சுத்த இருதயத்தை நாம் எப்படி, நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கு, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு, சுத்தமா இருக்கு, எனக்குள்ள ஒரு எந்த அசுத்தமும் இல்லை அப்படிங்கிறத எப்படி நாம் ஆராயலாம், எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அதே ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துல தான், வசன வெளிச்சத்துல தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்பர் 1, முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்தால் உண்மையாகவே நம்ம இருதயம் சுத்தமா இருக்குன்னு ஒரு அர்த்தம். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆபிரகாமை பார்த்தே கர்த்தருடைய தூதன் சொன்னாரு, மெய்யாகவே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதே ஆதியாகம புத்தகம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது யோசேப்பு தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற பொழுது அவர் சொன்னார், யோசேப்பு சொல்றார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தெய்வ பயம் யாருக்குள்ள முதல்ல இருக்கிறதோ அவங்க தான் உண்மையாகவுமே சுத்த இருதயம் உள்ளவர்கள். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை ஆராய்ந்து நம்ம இருதயத்தை சுத்தமாக்கி கொள்வோமாக. இந்த இருதய சுத்தம் என்பது ஆல் ஆஃப் அ சடன் உடனே நடந்து முடிகிற காரியம் அல்ல. இது டைம் எடுக்கும், நாள் எடுக்கும், நேரம் எடுக்கும். இதற்கு ஒரு விளைக்கரையை செலுத்தி ஆகணும். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கனப்படுத்தணும், தேவ சமூகத்துல ஆவியானவரை கனப்படுத்தணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவர் வெளிச்சத்துல, வசன வெளிச்சத்துல டெய்லி முன்னால போய் கண்ணாடி போய் முன்னால நின்று நம்ம சரிபடுத்துற மாதிரி ஒவ்வொரு நாளும் வசன வெளிச்சத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சொல்றாரு. எதுக்கு பயப்படாதீங்க? உங்களுக்குள்ள உலக பிரகாரமான பயம் இருக்கக்கூடாது. கவனிங்க, உங்களுக்குள்ள உலக பயம் இருக்கக்கூடாது. ஆனால் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றுகிற பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளினார். சீனாய் மலையில 10 கட்டளைகளை பெறுகிறதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது அங்கிருந்து புறப்பட்டு வருகிற மோசேயை பார்த்து பயப்படுறாங்க, ஜனங்கள் பயப்படுறாங்க. அப்பதான் அவர் கையமர்த்தி சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதீங்க. உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றுகிற பயம் உங்க முகத்திற்கு முன்பாக. நல்ல கவனிங்க, நம்ம இன்னைக்கு நம்ம முகத்துக்கு முன்பாக எதை வச்சிருக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லது, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மள புறம்பான மனுஷனை சரி செய்கிறதற்கு பல மணி நேரங்கள் நம்ம செலவு செய்கிறோம். நல்லது. ஆனால் அதே சமயத்தில் உங்க உள்ளான மனுஷனை, இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறதற்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? நம்ம எவ்வளவு விளைக்கரையும் கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரங்களை கொடுக்கிறோம்? பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் மோசேயின் காலத்திலேயே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றுகிற பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவுமே தேவன் எழுந்தருளினார். அல்லேலூயா. நல்லா விளையுங்க. இந்த கட்டளை இங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறாருங்கிற பயம் வேணும், கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் வேணும். நான் எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், நீங்க எப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது இந்த இருதயமாகிய ஆலயத்துல, சரீரமாகிய ஆலயத்துல கர்த்தர் வந்துட்டாரு. அப்படியானால் நம்ம உலகத்துல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உள்ள இருக்கணும், இருதயத்து உள்ள இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 23ஆம் அதிகாரம், அதே யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். நல்லா கவனிங்க. எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். உனக்கு முன் செல்ல, இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, நிதானமா கவனிச்சு பாருங்க. எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அப்படியானால் நீங்க நடந்து போறதுக்கு முன்னால யார் போறான்னா கர்த்தர் போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது சொல்றார் பாருங்க, நீ செல்லும் இடங்களும் எல்லாம் ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். நாம எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா?
சத்துருக்கள் நம்மை கண்டு நடுங்குகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கணும். ஏன் தெரியுமா? நமக்கு முன்னால கர்த்தர் போகிறார், எனக்கு உள்ளே கர்த்தர் இருக்கிறார், எனக்கு முன்னே கர்த்தர் போகிறார். அந்த பய உணர்வு எந்த ஒரு தேவ பிள்ளையினிடத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் தான் சுத்த இருதயம் உள்ளவர்கள். விளங்குச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லலாமா? உபாகமத்தின் புத்தகம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 5:29. அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. நம்மள மட்டும் சொல்லலங்க, நம்ம we are the first generation. நம்ம செகண்ட் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவர் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மோசே மூலமா அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். ஆண்டவர் நம்ம இடத்துல என்னங்க எதிர்பார்க்கிறாரு? உங்களிடத்துல இருக்கிற சொத்து பணம் காசையா கேட்கிறாரு? உங்க இருதய மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. உனக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும் தெரியுமா? நீ ஏதோ இன்னைக்கு உனக்கு நன்மை வரணுங்கிறதுக்காக நீ இருந்து இந்த இக்காலத்து நன்மைகளுக்காக ஒரு பயப்படுகிற பயம் அல்ல. நீ மாத்திரம் இல்ல, உன்னுடைய ஜெனரேஷன், உங்க பிள்ளைகள் என்றென்றைக்கு நன்றாக இருக்கும்படி, தலைமுறையா நீங்க நன்றாக இருக்கும்படி அவர்களோ என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைகொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்தா அதுவே நலமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார் மல்கியா தீர்க்கதரிசி மூலமா, நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே எங்கே எங்கே? ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தன்னுடைய சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, குதிரையினுடைய வீரனுடைய கால்களிலே அவர் பிரியமா இருக்க மாட்டாரு. ஒரு பெரிய ராணுவத்தில் இருக்கிற குதிரை வீரன், அவன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டாருங்க. அம்மா ஐயா எல்லாரும் தயவு செய்து கவனிங்க, யாரும் உறங்கிடாதீங்க, பிரசங்கத்தை தயவு செய்து கவனிங்க. இந்த பிரசங்கம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நான் ஒரு பெரிய ஒரு குதிரை வீரனுடைய கால்கள்ல நான் பிரியமா இருக்க மாட்டேன். எனக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறார். அப்ப யாரு தேவ சமூகத்துல காத்திருப்பா? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வெறும் சரீரத்தை மாத்திரம் கொலை செய்யறவங்களுக்கு நீ என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே அப்படிப்பட்ட நாட்கள் வரும். ஏன் நடந்துகிட்டு தான் இருக்கு, பயங்கரங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வெறும் சரீரத்தை மட்டும் கொலை செஞ்சு அதுக்கு மேல ஒண்ணு செய்ய திராணி இல்லாதவனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் காண்பிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நம்ம துணிகரமா பேசுறோம், துணிகரமா செயல்படுறோம், துணிகரமான. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், கவனிங்க. சமீபத்தில் ஒரு சகோதரனோட உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன். அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு கால் வந்தது. என்னோட தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் வந்து அவரோட பேசி முடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, ஃபோனை வச்சுட்டாங்க, ஃபோனை மூடி வச்சுட்டாங்க. நானும் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோன் ஆஃப் பண்ணி தான் வைக்கப்பட்டிருக்கிறது நானும் நினச்சிட்டேன். சரியா? ஆனால் அந்த ஃபோன் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த ஃபோன் பண்ணின நபரையே அந்த சகோதரன் என்னிடத்துல பயங்கரமாக திட்டுறாரு. கொஞ்சம் நல்லா விளங்கிக்கங்க.
கொஞ்சம் நல்லா விளைவிக்கங்க. பயங்கரமா திட்டுறாரு. ஆனால் இவர் அந்த போனை ஆஃப் பண்ண என்ன செஞ்சாரு? மறந்துட்டாரு. ஆனா பயங்கரமா திட்டும் போது இதை யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? அந்த ஏற்கனவே போன் பண்ண அந்த நபர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அங்கேருந்து ஒரு கால் வருது. அந்த கால் வரும் பொழுது ரிங் ஆகி அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, ஏய்யா, நான் உன்னை எவ்வளவோ உயர்வா நினைச்சேன், எவ்வளவோ நல்லா நினைச்சேன். ஆனால் இப்ப உன்னுடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சு? எனக்கு நல்லா வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன நான் துரோகம் பண்ணேன்? நீ என்னை பேசுறதுக்கு யாரு? புடிச்சு கண்ணா புண்ணான்னு லெஃப்ட் ரைட்டு வாங்க. நல்லா கவனிங்க, இப்ப இந்த சகோதரனால பதில் பேசவே முடியல. பயந்து நடுங்கி. ஒன்னு சொல்லட்டுமா? யாரோ எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம பேசுறோம். ஆனா அது எப்படியாவது யாருக்காவது என்ன செஞ்சிருது? தெரிஞ்சிருது. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்றேன் கவனிங்க. இப்ப நம்ம பேசுற காரியம், இப்ப நான் இங்க இந்த மைக்ல பேசினா இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் இந்த ஒளி கற்றைகளை தங்கி இருக்கிறது. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனத்தை என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பின் நாட்கள்ல அங்கே கல்லு உத்திரம் எல்லாம் வந்து சாட்சியிடுமா. அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11. அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். உன் ஆத்துமாவுக்கு, நல்ல கவனிங்க, உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 17 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 17 முதல் 21 வரைக்கும் வாசிக்கலாம். சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனாய் காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிழைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் விடுவிப்பதில்லை. சரி, அப்படின்னா என்னதாங்க செய்யணும்? அடுத்த வசனம் பாருங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இருதயத்தை சீர்படுத்துறதுக்கு பாருங்க, ஆசாபுடைய சங்கீதம் ஆசா புத்திரர்கள் மூலமா பாடப்பட்டு கடைசியா இப்படி எல்லாம் இருந்தாலும் அதுக்கு ஒரு கன்க்ளூஷனை அவரே சொல்லி முடிக்கிறார். நல்லா கவனிங்க. உங்க வாயிலிருந்து உங்க இருதயத்திலிருந்து 24 மணி நேரம் வர வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி கொண்டே இருந்து பாருங்க, உங்க இருதயம் சுத்தமாகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகம புத்தகத்தில் கூட இதுக்கு விளக்கம் தெளிவா இருக்கு. என்னாகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது மோசேக்கு விரோதமாக தன்னுடைய உடன் பிறந்த தன்னுடைய குடும்பத்திலேயே சபை பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் தாக்குதல் வருது தெரியுமா? சபைக்கு உள்ளே இருந்து வரும், சபைக்கு வெளியே இருந்து வரும், தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து வரும். ஆனால் ஒன்னு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், எப்பவுமே கர்த்தர் அவர் அழைத்த ஊழியக்காரன் பக்கம் தான் நிற்பார். ஆமென். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுக்கு ஆதாரம் வேத வசனத்தில் நிறைய காண்பிக்க முடியும். நீங்க என்னாகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்க்கிற பொழுது உடன் பிறந்த சகோதரனும் சகோதரியுமே மோசேக்கு விரோதமாக எழும்பி நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? 12ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல. ஐயா, ஒருத்தன் தீர்க்கதரிசியா இருந்தா நான் அவனோட சொப்பனத்துல பேசுவேன், தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துவேன். ஆனால் மோசே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் அவனுடனே மறை பொருளாக அல்ல, முகமுகமாகவும் ஃபேஸ் டு ஃபேஸ். பிரியமானவர்களே, இந்த ஒரு பாக்கியம் வேதத்தில் எல்லாருக்கும் கிடைக்கல. ஒரு சிலருக்கு மாத்திரமே கிடைத்தது. ஆபிரகாம், மோசே, இப்படி விரல் விட்டு என்னலாம். சரி, படிக்க கேட்பான். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன? முழு திருச்சபைக்கு நான் சொல்றேன், அபிஷேகம் பெற்ற யாரையாவது நீங்க தைரியமா பேசுவோமானால் நன்றாய் கவனிங்க, அதற்கு உள்ளான பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. அந்த தண்டனை என்னன்னு பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. அந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நான் யாரையும் மிரட்டல, கர்த்தர் சொன்னதை நான் சொல்றேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னிடத்துல ஆவியானவர் தெளிவா நான் பேசாத வரைக்கும் நான் எதையும் ஃபுல்பிட்ல தைரியமா பேச மாட்டேன். பிரியமானவரே, நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல வாசிச்சு பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நாளை குறிச்சு முதல் நாள் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வருகையை குறிச்சு எழுதப்பட்டிருக்கு. முதல் வசனத்துல அது எப்படி வருமா? சூளையை போல எரிகிற நாள் வரும். 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உலகத்துல வேணா எல்லாரும் பயப்படலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு? உலகத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஏன் தெரியுமா? அந்த நீதியின் சூரியனுக்கு உள்ளதா என்ன இருக்குன்னா ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியனுக்கு உள்ளதா தெய்வீக ஆரோக்கியம் இருக்கிறது, தெய்வீக நன்மை இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் நீங்களும் நானும் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர முடியும். ஆகவே நான் இன்னைக்கு ஒரே முதல் காரியம் அதிகமா இந்த முதல் குறிப்புக்கு நான் அதிகமா நேரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் அதிகமா தேவன் இடத்துல வலியுறுத்தி கொண்டே இருந்தார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7 பாருங்க, நமக்குள்ள நிறைய வியாதி, நிறைய பலவீனம், நிறைய அப்படின்னா நம்ம செக் பண்ணணும், நம்மளை செக் பண்ணணும். நான் அப்படிதான் பரிசோதித்தேன். எனக்கு நேரிட்ட சோதனைகள்ல, நான் கடந்து வந்த பாதைகள்ல நான் அப்படித்தான் என்னை பரிசோதித்தேன். பரிசோதித்து வேத வசனத்தின் அடிப்படையில் என்னை ஒப்பு கொடுத்து உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்படித்தான் உருவாகி இன்னைக்கு உங்க முன்னிலையில் நின்று சாட்சியா பேசுறதுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறான். அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒரு உலக தீங்கு அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? பரிகாரிகளை தேடியோ அல்லது நான் சுத்தமானவன் அவங்கதான் சொல்லி மற்றவர்கள் மேல பழியப்படுகிறதற்கு அல்ல, நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசியும், மாம்சத்திலையும் ஆவியிலையும் இன்னைக்கு பிசாசு ஆவிய கலங்கடிக்கிறான். இன்னைக்கு பிசாசு நல்ல கவனிங்க, யார விழுங்கலான்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டு இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களிடத்துல தாழ்மையா சொல்லுவேன், இறையாயிராதீங்க. நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முத்தரிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் சபைக்கு இன்னைக்கு முதல் குறிப்பு ஆழமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து தேவன் அழைத்த கடைசியில் ஒரு வசனம் காண்பிப்பேன், நடுங்கிருவீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாடும். கவனிங்க, ஆவியிலும்
மாம்சத்திலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்தப்படுவோம். டெய்லி இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற ப்ராசஸ் வாரத்துக்கு ஒரு முறை இல்ல, மாதத்துக்கு ஒரு முறை இல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல. நல்லா கவனிங்க. வருஷம் பிறந்தவுடன் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றதுக்கு இல்ல. டெய்லி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் நடக்கணும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? கவனிங்க, இதைத்தான் எபிரேய ஆக்கியன் எப்படி தெரியுமா சொல்றாரு? நம்முடைய சரீரத்தினுடைய தகப்பன்மார்கள் அவங்க நம்மளை கண்டிக்கும் போது நம்ம அவங்களுக்கு பயப்படுறோமா இல்லையா? எங்க பிரதரு இந்த நாட்கள்ல அப்பாவுக்கு அம்மாவுக்கா பயப்படுறாங்க? கிடையாது, கிடையாது. எபிரேயர் ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, அன்றைய நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, அஞ்சினா பயந்து நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு நாம் அதிகமாய் அடைந்து அல்லவா? ஒரு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா தயவு செய்து என்னை கவனிங்க எல்லாரும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எங்களுக்கு கிடைச்சது இந்த அரிய பொக்கிஷமாகிய வேதம் ஒன்று. இதை வாசித்து 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 தான் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டோம். சபை இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு கிடைத்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல சபை கிடைக்கல. இந்த ஊர்ல சபை இல்லை. எங்கேயாவது போய் 4 வார்த்தைகள் வசனங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவோம். சபை இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசிக்கிறதுலையும் தேவ சமூகத்தில் எங்களை வழிநடத்தின சகோதரனோடு கூட ஜெபிக்கிறதுலையும் தான் நாங்கள் நேரங்களை இரவு பகலா நான் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன், இரவு பகலா விளைக்கரையும் கொடுத்ததே அந்த ஒரு காரியம் மட்டும்தான், வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் தான். இதை தாண்டி எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு யாராவது போய் நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, யாரும் சொல்லிக் கொடுக்கல. நாங்களா எங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பின் ஆவியானவருடைய ஏவுதல், கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கி ஏவுனதின் மூலமா தான் எங்க வாயை திறந்து மற்றவர்களுக்கு, ஏன்னா யாம் பெற்ற இன்பம் இவ் வையகம் பெருகையும் வையகம். எப்படியாவது ஐயோ ஒரு பொக்கிஷத்தை பார்த்தாச்சு, இதை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், அந்த ஆர்வத்துல தான் நாங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மற்றவங்களுக்காக ஜெபதுபங்களை ஏறெடுத்து அப்படித்தான் வளர்த்தோம். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை தெரியாததுனால அநேகர் தங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதுல கவனம் செலுத்துறதே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கும். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தாய்க்கு நம்ம பயந்து நடந்தோம். அந்த காலகட்டமும் இன்னைக்கு போச்சு. அந்த காலகட்டம் ஆசிரியர்களுக்கு பயப்படுவோம், ஆசிரியர்களை தெய்வமா மதிப்போம், தகப்பனை தாயையும் தெய்வமா மதிப்போம், தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவங்களை வச்சு மதிப்போம். அந்த காலமும் போயிடுச்சு. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு உலகம் இருக்கு. உலகம் இருக்கலாம், சபை இருக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சபைக்குள்ள இருக்கிறவங்க மூலமா உலகம் மாறணுமே தவிர உலகத்து மக்கள் மூலமா சபை மாறக்கூடாது. அதுக்கு ஒருபோது சபைக்குள்ள இருக்கிறவங்க தங்களை விட்டு போகக்கூடாது, விற்றும் போகக்கூடாது. பிரியமானவர்களே, உலகத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சரீரத்தின் தகப்பன்மார்கள் சிக்ஷிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு பயந்தோம், எவ்வளவு நடுங்கணும். அப்படியானால் ஆவிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, நம்ம அவருக்கு எவ்வளவு அதிகமாய் பயந்து நடங்க வேண்டும். என்னைக்காவது சிந்திச்சிருக்கமாங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். ஆனபடினால் என்னதாங்க செய்யணும்? எடுத்து படிங்க. எபிரேய ஆக்கியோன் 4ஆம் அதிகாரம், எபிரேய ஆக்கியோன் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. அந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்குன்னு தெய்வம் ஒரு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார். நமக்குன்னு ஒரு தெய்வம் மேன்மையை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் அவர் மேன்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
நீங்க எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது என்று இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நமக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. விளைக்கரையம் செலுத்தின மகா பெரிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நமக்குள்ள ஒரு பயம், தெய்வ பயம் நமக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வெஸ்லி எல் டுவெல் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் சொன்னாரு, நல்லா கவனிங்க. வெஸ்லி எல் டுவெல் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, என்ன விளைக்கரையமானாலும், இதை முடிஞ்சா நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம், என்ன விளைக்கரையமானாலும் சரி, நமது இருதயமாகிய பலிபீடத்தில் ஆவியானவருடைய அக்கினிய இரவும் பகலும் நாம எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்படி இருந்தா தான் நமக்கு ஒரு சுத்த இருதயம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடியும் சொல்றேன், என்ன விளைக்கரையமானாலும் சரி, நமது இருதயமாகிய பலிபீடங்கள்ல ஆவியானவருடைய அக்கினியை இரவும் பகலும் நாம் எரிய வைத்துக் கொண்டே இருந்தா தான் நமக்கு ஒரு சுத்த இருதயம் உண்டாகும். ஏங்க இப்போ கேஸ் அடுப்பு, அப்புறம் என்னென்ன அடுப்பு, எலக்ட்ரானிக் அடுப்பு இன்னும் நிறைய வந்துருச்சு. ஆனால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கு இன்னும் என்னென்னமோ வந்துருச்சு. நாங்கள் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் விறகு அடுப்பு தான். பட்டையை வாங்கி எரிக்கணும், விறகை வாங்கி எரிக்கணும். அப்படி எரிக்கும்போது அதுவும் இப்போல்லாம் உயரத்தில் இருக்குது, அப்போல்லாம் கீழே உட்காந்து தான் சமைக்கணும். அப்படி வைக்கும்போது உட்காந்து அந்த விறகு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தாய் சொல்லுவாங்க, அவங்க அடுத்த இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. ஸ்திரீகள் உண்மையிலே நிறைய கிருபை உள்ளவர்கள். ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஆம்பளைங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. ஒரே வேலையில் அப்படியே அது முடிக்கிற வரைக்கும் கவனமாக இருப்பாங்க. இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். உண்மையாலே பெண்கள் பலவீனர்கள்னு சொல்றது தப்பு. அவங்க உண்மையிலே பலவான்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிட்டு மாவு இருப்பாங்க, இங்கிட்டு மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு எரியும், அங்கிட்டு பால் காய வச்சு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அடுப்பு போய் 2 அடுப்பு போய் இப்போ 3 அடுப்பு வந்துருச்சு. இப்போ 4 அடுப்பு வந்துருச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4 அடுப்பு வந்துருச்சு. இன்னும் போகிற காலத்தில் அப்படியே அடுப்பு பூரா வரிசையாக வந்துடும் போல். ஏன்னாக்க அந்த கிருபை பெண்களுக்கு தான் இருக்கு. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எரிய விடுறதுனா நான் அடுப்பை சொன்னேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அறை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இப்ப பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டு. விறக தாய் சொல்லுவாங்க, தம்பி நான் வேலையா இருக்கேன், அந்த அடுப்பை என்ன செய்ய, இன்னும் 2 விறகு எடுத்து வச்சு அதை எரிய விடு. ஆமென். இன்னும் 2 விறகு எடுத்து வச்சு எரிய விடு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க இருதயமாகிய பலிபீடத்துல கொஞ்சம் அனல் குறையிற மாதிரி தெரிஞ்சாலும் 2 வசனத்தை படிச்சு எரிய விடுங்க, 4 ஸ்தோத்திரத்தை பண்ணி எரிய விடுங்க. கர்த்தர் உங்க இருதயமாகிய பலிபீடத்தில் அக்கினியை எரிந்து கொண்டே இருக்க பண்ணுவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது, நல்லா கவனிங்க, நான் நேரத்தை கருதி போறேன். ஏன்னா இன்னும் இந்த பயத்தை குறித்து இன்னும் நிறைய இருக்கு. லேவியராகம புத்தகத்தில் ஒரு அதிகாரமே இருக்கு. 19ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், உபாகம புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம், 10ஆம் இதில் எல்லாம் நிறைய படித்து பார்த்தீங்கன்னா பயத்தை, தெய்வ பயத்தை குறித்து ஏராளமாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வேணா வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன், வேக வேகமாக நீங்கள் குறித்து கொண்டு வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக படிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம். மறுபடியும் சொல்கிறேன், 19:3, 19:14, 19:32, 25:17, 25:36 இவைகளெல்லாம் தெய்வ பயத்தை குறித்து நம்முடைய கிரியைகளும் தெய்வ பயமும் இணைந்தே செல்ல வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அங்கே ஏராளமான காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆராதிக்கும் பொழுது தெய்வ பயம் இருக்கணும். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார், பயத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்க, சேவியுங்கள். இதே காரியத்தை உபாகம புத்தகத்தில் மோசேயும் சொல்றாரு. 10, 20, 6, 13 இவைகள்ல சொல்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, 2வதாக முதல் காரியம் தெய்வ பயம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். சுத்தம். அப்ப கர்த்தருக்கு நம்ம இடைவிடாம பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் எப்படி மாறிடுங்க? ஒரு சுத்த இருதயமாய் மாறிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ண போறீங்க? விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது குறிப்புக்கு நேரா நான் போறேன். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். எப்பொழுது? உங்களுக்கு உண்டானவைகள்ல நீங்க பிச்சை கொடுக்கும் போது. அப்ப நீங்க நல்லா விளங்கிக்கணும், கொடுத்தல் என்பது இருதயத்தின் அடிப்படையிலிருந்து வெளிப்படுகிற காரியம். ஏன்னா 39வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வெளிப்புறத்தையே சுத்தம் பண்ணுனா, நல்லா கவனிங்க, ஒரு பாத்திரத்துல இதுக்கெல்லாம் நீங்க நம்ம நிறைய கேட்டிருக்கோம். வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணாம உள்புறத்தை சுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் வரும். நீங்க பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்து தந்து அருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அருளினார் என்பதற்கு அர்த்தம் கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்ப இருதயம் என்பது giving is from heart. இந்த கொடுத்தல் என்பது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது இருதயத்தினுடைய அடித்தளத்திலிருந்து வருகிறது. முதல்ல நான் சொல்ற கொடுத்தல் எது தெரியுமா? நம்ம தேவனுக்கு நேரம் கொடுக்கணும். முதல்ல கர்த்தருக்கு நேரம் கொடுக்கணும். அப்பொழுது எல்லாம் சுத்தமா இருக்கும், எல்லாம் சுத்தமா இருக்கும். அப்ப கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இதை மத்தேயு சுவிசேஷத்துல படிச்சு பார்க்கிற பொழுது 19ஆம் அதிகாரம் ஒரு வாலிபன் ஆண்டவர் இடத்துல வர்றான். ஆண்டவர் இடத்துல நித்திய ஜீவனை அடைய ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். 19ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்க்கிற பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு 16ஆம் வசனத்துல பாருங்க, அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னை போய் என்னை நல்லவன் நல்லவன் என்று சொல்லுவானேப்பா, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்ப இந்த கற்பனைகள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, இது அந்த வாலிபன் சொல்றான், ஐயா 20ஆம் வசனத்துல சொல்றான், இதை என்ன இவைகளை எல்லாம் நான் எங்க இருந்து கடைபிடிக்கிறேன்? என் சிறு பிராயத்திலிருந்தே கை கொண்டிருக்கிறேன். ஆயிலும் இன்னும் என்னிடத்திலே குறைவு என்ன அப்படின்னு சொல்லி. இப்ப நிறைய பேர் இவன் மாதிரி தான் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? ஆண்டவரே என்னிடத்திலே குறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பள்ளிபீடத்திலிருந்து பேசுவார், அல்லது வீட்டில இருந்தே யார்ட்டையாவது பேசுவார், அல்லது நீங்களே பைபிள் படிக்கும்போது பேசுவார், அல்லது நீங்களே ஜெபத்தில் அமரும் போது பேசுவார். ஆனால் பேசும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அதுக்கு செவி கொடுக்க மாட்டோம். அதே போலதான் இந்த வாலிபனும். என்ன நடக்குது படிக்க கேட்போம். அந்த வாலிபன் நல்ல கவனிங்க, அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ பூரண சத்குணராய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. உடனே என்ன நடக்குது? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். நமக்கும் ஆலயத்துக்கு வர்றோம், வந்த மாதிரியே துக்கமா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க மாறி போனா நமக்கு இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார்னு அர்த்தம். அதே துக்க முகத்தோட போன இந்த வாலிபன் கதை தான். ஒரு நாளும் பிரியமானவர்களே நம்ம அப்படி வாழவே கூடாது. ஆண்டவர் நம்மை சுத்தமாக்க விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் வைத்து இளைப்பாற அவர் ஆசையா இருக்கிறார். சமீபத்தில் கவனிங்க, சமீபத்தில் மதுரையில் கோசாகுளம் புதூர் அதை தாண்டி சர்வேயர் காலனின்னு ஒன்று இருக்கு. அந்த சர்வேயர் காலனியில்
பூரணம் அம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு தாயார், செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பூரணம் அம்மாளுக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு மகள், ஜனனி அப்படிங்கிற ஒரு பெயர். அந்த ஜனனி சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இறந்துட்டா. இந்த தாய் வந்து அவனுடைய கணவனார் இறந்து போன பிற்பாடு அந்த அடிப்படையில் கனரா பேங்கில் அந்த தாய்க்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. அந்த தாய்க்கு வேலை பார்த்து கொண்டே திடீரென்று அந்த தாய்க்கு, நல்லா கவனிங்க, என்ன தோணுச்சோ தெரியல, சந்தை மதிப்பு, அதாவது அரசாங்க மதிப்பு 4.5 கோடி ரூபாய் உள்ள 1.52 ஏக்கர் நிலம். ஆனால் வெளியே சந்தை மதிப்பு 7.5 கோடி. அது அப்படியே பகிரங்கமாகவே சொல்கிறாங்க, 7.5 கோடி மதிப்பு உள்ள ஒரு லேண்ட், 1.52 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தை அந்த தாய் என்ன செஞ்சிட்டாங்களாம், நேராக அந்த கல்வித்துறை அதிகாரிகிட்ட போனாங்களாம். போய், ஐயா, என்னுடைய மகள் நினைவாக நான் இந்த லேண்டை அப்படியே அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஊரில் சாதாரண நடுநிலை பள்ளி தான் இருக்குது, பல வருஷங்களாக நடுநிலை பள்ளி தான் இருக்குது. ஆனால் இந்த லேண்டை வச்சுட்டு எப்படியாவது கட்டடங்கள் கட்டி இங்கே படிக்கிற பிள்ளைங்களை உயர்நிலை பள்ளி கட்டப்படும்படி இந்த இடத்த வச்சுக்கங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடுத்த நாள் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாம். அல்லேலூயா. இந்த கொடுக்கிற ஒரு மனம் எப்ப தெரியுமா வரும்? இருதய சுத்தம் இருந்தா தாங்க வரும். கால்கேட் கம்பெனிக்காரனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா 90% தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டது. நீங்கள் நினைக்கலாம், உலகம் பூரா கால்கேட் கம்பெனி இருக்கு, வருமானம் கொட்டுது, அதனால அவன் 90 என்ன 100 கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருக்குமே கொஞ்சமாக வருமானம் வரும்பொழுது இது கொஞ்சம் தானே கொடுத்துருவோம். ஆனால் அதிகமாக வருமானம் வரும்பொழுது கொடுக்கறதுக்கு மனசே வராது. நிறைய பேருக்கு புரியலை நான் சொல்றது, எனக்கு. அல்லது சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல அதிகமான வருமானம் வரட்டும், நான் இப்ப கொடுக்கிறேன். நோ, நெவர். நீங்க இருக்கிறதுல கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தாங்க கர்த்தர் உங்களை வானத்தை திறக்க முடியும். இல்லைன்னா திறக்கவே முடியாது. இது கொடுத்தல் என்பது நல்ல கவனிங்க. இது இருதயத்தின் அடிப்படையில் உள்ளது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இதை சொன்னதுனால நீங்க தயவு செய்து என் மேல தவிர, நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தசம பாகம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட போயிடுச்சு. புதிய ஏற்பாடு சத்தியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அப்படியானால் அதான் கவனிங்க, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது விஷயத்திலையும் கூட நான் ஒன்றுமே இல்லாத நிலையில கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டு உங்க முன்னிலையில சாட்சியா பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அது கொடுக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை. ஏன் தெரியுமா? எதுவுமே இந்த பூமியில நமக்கு சொந்தமே கிடையாது. அறுதிட்டு உறுதியா சொல்லுவேன், எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். 3வது குறிப்புக்கு வேகமா போவோம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். முதல் காரியம் சொன்னேன், இருதயம் சுத்தம். 2வதாக கொடுத்தால் சுத்தம். நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல நீங்க உங்களுக்கு நேரத்தை கொடுங்க. இந்த உலகத்திலே ப்ரிஷியஸ் எது தெரியுமா? பணம், காசு எல்லாம் போயிடும். அதை காட்டிலும் விளையாடப்பட்டது எது தெரியுமா? டைம், நேரம். அந்த நேரத்தை முதல்ல கர்த்தருக்கு கொடுத்து பழகுங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்க இருதயத்துக்குள் நமக்குள்ள வந்த பிற்பாடு மற்றவர்களை கொடுக்க ஆவியானவர் வழிநடத்தும்படி செய்யுங்க. நம்பர் 3, 3வதாக உபதேசம் நம்மை சுத்தப்படுத்தும். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இந்த உபதேசம் என்று சொன்னால், இந்த உபதேசத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா,
இந்த உபதேசம் வந்து கத்தி மாதிரி. எது மாதிரி? கத்தி மாதிரி அல்லது பட்டய மாதிரி. எபிரேயர் சொல்றாரு பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த வாளை காட்டிலும் அது கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தினுடைய யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளால் உம்முடைய அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உபதேசம் என்பது கத்தி மாதிரி. கனி கொடுக்காதத கட் பண்ணும், கனி கொடுக்கிறத கிளீன் பண்ணும். ஆமென். கனி கொடுக்காதத கட் பண்ணும், கனி கொடுக்கிறத கிளீன் பண்ணும். நாம கனி கொடுக்காததா கனி கொடுக்கிறதான்னு அது நமக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நாம இது கிளீன் பண்றது, உபதேசம் என்பது கிளீன் பண்றது. நான் சொன்ன முதல் வசனமும் இரண்டாவது வசனமும் கவனிங்க, இப்போ சொல்ல போற மூன்றாவது வசனமும் நம்மை சுத்தப்படுத்துகிற காரியங்கள். விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. கவனிங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய ஒரு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. யாருடைய சரீரத்தில்? பவுலுடைய சரீரத்தில். நீங்க நினைக்கலாம், நான் கூட நினைச்சேன், ஆனா அப்புறம் என்னை மாத்திக்கிட்டேன் வசனத்தை அவரிடத்தில் இருந்த கிருபை. கவனிங்க, ஆரம்ப நாட்கள்ல நம்ம நினைவுகள் இருக்கிறது தவறில்லை. ஆனால் வசனத்துக்கு உள்ள போக 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 நம்முடைய இருதயம் மாறணும், நம்முடைய ஜீவியம் மாறணும், நம்முடைய பார்வை மாறணும், நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய சிந்தை மாறணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆரம்பத்தில் குழந்தையா இருக்கிறோம், குழந்தையாவே இருக்க முடியும். சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை வளர 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 தேறினவர்களாக நம்மை மாற்றுகிறதுக்கு விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை. எனக்கு பாருங்க, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது சாத்தானுடைய தூதனாய், கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. நான் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரே வார்த்தையில, அப்பா என் கிருபை உன்னோட கூட இருக்குப்பா, அது உனக்கு போதும் அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் முடிகிற இடத்துல இருக்கு பாருங்க, அதே பக்கத்துல முடிகிற இடத்துல அப்போஸ்தலனுடைய அடையாளங்கள் ஆவன. 12வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும், எல்லா விதமான பொறுமையோடும், அதிசயங்களோடும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த காரியங்கள் எல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, உங்களை தேவனை போல, கிறிஸ்துவ போல, இயேசுவ போல பொறுமை உள்ளவர்களாய் மாற்றுகிறதற்காக. இரண்டாவது, அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. ஒரு கர்த்தருடைய பிள்ளைய எடுத்து பயன்படுத்துறதுன்னா, தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தின அந்த உபதேசங்களுக்கு, உபதேச சட்டதிட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். எபிரேய ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்க்கிற பொழுது அங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்றார் என்ன தெரியுமா? பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்க அளவுக்கு நம்ம என்ன செய்யல, இன்னும் எதிர்த்து நிக்கிறோமா? எதிர்த்து நிக்கல. அப்ப நிக்கிறதுக்கு அந்த பலன் கொடுக்கிறது எது தெரியுமா? உபதேசம். உபதேசம், சுவிசேஷம் இயேசுவின் இடத்துல கொண்டு வரும். ஆனால் உபதேசம் நம்மை, உங்களையும் என்னையும் இயேசுவை போல மாற்றும். அந்த இயேசுவை போல மாற்றுகிறதற்கு சில நேரங்கள்ல போராடுகிறதற்கு நமக்குள்ள பலன் வேணும். அந்த பலனை கொடுக்கிறது தான் உபதேசம். நல்ல விளையுங்க, நல்ல விளையுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை வெள்ளியை போல புடமிடுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 10 முதல் 12 வசனம் உள்ள வரைக்கும் படிக்கிற பொழுது அங்கே படிக்கிறோம், வெள்ளியை போல புடமிடுதல். நமக்குள்ள ஒரு புடமிடுதல் கர்த்தர் கொடுத்தார்னா அதை அன்போடு அக்செப்ட் பண்ணுங்க. 1 பேதுருல படிக்கும் பொழுது அங்கே பொன்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிற பொழுது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 9 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. ஆமென்.
அல்லேலூயா. சுத்தப்படுத்துகிறது என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த உபதேச சுத்தம் என்கிறதனுடைய பொருள் என்ன தெரியுமா? கண்டிப்பு, கஷ்டங்கள், மனவேதனை, பாடுகள், பிரச்சனை இவைகளின் மத்தியில நம்முடைய மனசை ஆண்டவர் ஒரு ரீஃபார்மேஷன் பண்ணி புதுசா ஒவ்வொரு நாள் மாத்துறாரு பாருங்க. நம்ம உள்ள உடைக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் செய்த பாவங்கள், தவறுகள், ஆண்டவரே நேற்றை விட இன்னைக்கு பரிசுத்தமா மாறணும், இன்னைய விட நாளைக்கு மாறணும், நாளை விட மறுநாள் மாறணும். ஒரு கம்பெனிக்காரன் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிச்சா உடனே 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 அவன் என்ன செய்யணும்? ஆல்ட்ரேஷன் பண்றான். ஒரு வாகனத்தை வெளியே விடும் பொழுது அந்த வாகனத்தின் மூலமா ஏதாவது ஒரு குறைகளை யாரோ சொல்லும் பொழுது உடனே கம்பெனிக்காரன் மாத்துறான். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வண்டி சரியா பரலோகம் போய் சேரணும்னா நல்லா கவனிங்க, இளைப்பாறுதலுக்குள்ள போய் சேரணும்னா நம்மள உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவோமானால் கட்டாயம் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார், பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 22வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. எப்படிங்க? மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி, சரீரம் இல்ல, நல்லா கவனிங்க, சரீரத்தெல்லாம் வீட்டிலே சுத்தம் பண்ணிடுறோம். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. இந்த அன்பு மாயமற்றதா இருக்கணும். அதனாலதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்பொழுது மாயமற்ற சுத்த மனசாட்சியோடு, சுத்த இருதயத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனபடினாலே சுத்த இருதயம் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம பரிசோதித்து பார்த்தோம்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வேணும். பிரைஸ் தி லார்ட். கொடுக்கிற இருதயம் வேண்டும், உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வேணும்.